வணக்கம். ரெயின்போ 360ல் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியில் ஜோதிட கதைகள் தொடர்கிறது. ஒரு மன்னர் காலத்து கதை. ஒரு மன்னன் பொழுதுபோக்கிற்காகவும் மன மகிழ்ச்சிக்காகவும் காட்டில் தன்னோட பரிவாரங்களோட உலா வரார். அப்படி அவர் போயிட்டுருக்கும்போது காட்டின் அழகிலும் அங்கே இருக்கிற பூக்கள், பழங்கள், மரங்கள், செடி கொடி அதில் அப்படியே ஐக்கியமாகி அவர் பாட்டுக்கு பயணம் பண்ணுறாரு. பயணம் பண்ணுறதில் அவர் தன்னோட பரிவாரங்களை விட்டு வெகு தூரம் தனித்து பயணிக்கிறார். அப்படி பயணம் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பெண்ணோட பாட்டுக்குரல் கேட்கிறது. மிகவும் இனிமையான ஒரு குரல். அந்த பாடல் கேட்கும் திசை நோக்கி பயணிக்கிறார். அங்கே சென்று பார்த்தால் ஒரு அழகிய இளம்பெண், தேவதை போல் இருக்கிறாள் அந்த பாடகி. அவள் மரம் வெட்டும் பொழுது தனிமையின் பயத்தை போக்குறதுக்காக பாட்டை பாடிக்கிட்டே மரம் வெட்டுறது அவளுடைய வழக்கமாக இருந்தது. இவர் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. சாதாரண நட்பு காதலாகவே மலர்ந்து அவர்களுக்குள் இரண்டர கலக்கிறார்கள். அப்பொழுது பொழுதும் போய்கொண்டே இருக்கிறது. அந்த பெண்மணியுடன் இரண்டர கலந்த பின் மன்னர் அவள்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த நாட்டின் மன்னன். உனக்கு பிறக்க போகும் இந்த குழந்தை, அவர் முடிவே பண்ணிடுறார், இவளுக்கு கண்டிப்பாக நம்மளோட குழந்தை இவள் பெற்றெடுப்பாளுங்கிற ஒரு நம்பிக்கையோட தன்னுடைய விலை மதிப்பு மிக்க கணையாளியை கழட்டி கொடுக்கிறார். இந்த ராஜமுத்திரை பதித்த மோதிரத்தை நீ கையில் வச்சுக்கோ. பிறக்கும் குழந்தை ஆணாக இருந்தால் இந்த குழந்தையை அழைத்து கொண்டு இந்த மோதிரத்துடன் அரண்மனையில் என்னை பார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே பெண்ணாக இருந்தால் இந்த மோதிரத்தை விற்று அந்த பணத்தில் குழந்தையை வளர்க்க பயன்படுத்திக்கொள், அந்த பெண்ணை கரையேற்று அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வழி தெரியாமல் கேட்குறாரு. இந்த பெண் அந்த நாட்டு மன்னர் அவருடைய தலைநகருக்கு போகிறதுக்கு, அரண்மனைக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறா. அப்புறம் அவர் போயிடுறாரு. அவர் நினைச்சது மாதிரியே இந்த பொண்ணு கருவுற்றிருக்கிறாள். ஒரு அழகிய ஆண் மகவை பெற்றெடுக்கிறாள். அவனும் மிகவும் துடிப்பான ஒரு குழந்தையாக வளர்கிறான். அக்கம் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்கள்லாம் அவனை சீன்றதே வேலையாக போயிடுது. என்னன்னா, அப்பன் பேர் தெரியாதவன் அப்படின்னு ஒரு இதை சொல்லி இவனை சாதாரணமாக வம்புக்கு இழுக்கிறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி விபரீதமான சின்ன சின்ன சீண்டல்கள்லாம் அவன் ரொம்பவும் அவன் அவமதிக்கப்படுறான். அப்படி இந்த அவன் வயது ஒத்த பிள்ளைங்கள்லாம் அவனை சீண்டும்போது தாயோட மடியில் படுத்துக்கிட்டு அழுவான், ஏம்மா எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு. அப்போது ஒரு நாள் அவள் பொறுக்க முடியாமல் சொல்கிறா, நீ ஒரு சாதாரண குழந்தை அல்ல, இந்த நாட்டு மன்னனோட குழந்தை. நீ எதை வச்சு நீ நிரூபிப்ப நான் மன்னனோட குழந்தைன்னு எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ தான் அவள் பத்திரமாக வைத்திருந்த அந்த கணையாளியை எடுத்து காமிக்கிறாள். இது அரச முத்திரை, விலை மதிப்பு மிக்கது. அவர் சொல்லிட்டு போன அந்த விஷயங்களும் அரண்மனைக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. அப்போ வாமா நம்ம அரண்மனைக்கு போவோம். அப்புறம் அந்த பையனோட பேச்சை கேட்டு மறுநாளே அம்மாவும் பையனும் நகரத்தை நோக்கி கிளம்புறாங்க. அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனை வாசலில் காவலாளிகள் நிறுத்துகிறாங்க. அப்போ இந்த அம்மா சொல்கிறா, நான் ஒரு விறகு வெட்டி இந்த காட்டிலேருந்து வரேன், கணையாளியை காமிச்சு அரசரை பார்க்கணுன்றா. அவன் போய் அரசன்ட்ட சொல்லவும் உள்ளே வர சொல்கிறாங்க. உள்ளே போனால் அரசவை கூடியிருக்கு. எல்லா அமைச்சர் பெருமக்கள், குலகுரு, பொதுமக்கள் எல்லோரும் கூடியிருக்கிற அந்த அவைக்கு இந்த அம்மாவும் பையனும் வராங்க.
அவள் வந்து சொல்கிறா, அரசே என்னை நினைவு இருக்கிறதாங்கிறா. அவளை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவையில் வந்து தன்னை காட்டிக்க முடியாதே. இந்த கூட்டத்தில் தன்னை காட்டிக்க முடியாமல் அவர் வந்து திணறாரு. ஏதோ தெரியாத மாதிரியே இருக்கிறாரு. அப்போ கணையாளியை காமிக்கிறா. காமிச்சு, இது உங்களோட குழந்தை. இங்கே காட்டில் வந்து காட்டுக்கு வந்தப்போ என்கிட்ட இந்த கணையாளியை கொடுத்து பையன் பிறந்தா கூப்பிட்டு வர சொன்னீங்க, அதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி அவள் இதை சொல்கிறான். இவன் என் பிள்ளையே இல்லைன்றான். ஏன்னா அந்த அவையில் வந்து இவன் வந்து ஒரு விறகு வெட்டுற ஒரு பெண்ணோட கூடி ஒரு பிள்ளையை பெற்றுட்டான்னாக்கா அது அவமானமாக இருக்கும்ல. அதனால் அவன் வந்து மறுக்கிறான். இவளுக்கோ அந்த அவையில் அத்தனை பேருக்கு நடுவில் ஊரில் தான் மரியாதை கட்டுச்சுன்னா இங்கேயும் மரியாதை கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் புழுங்கி சொல்கிறா, எனக்கு இந்த கணையாளியை தவிர நிரூபிக்க வேறு எந்த இதுவும் இல்லை. உண்மையின் சக்தியை நம்பி தான் நான் வந்தேன். ஒன்று செய்கிறேன், இந்த பையனை தூக்கி வானத்தில் வீசுகிறேன். இவன் அரசரோட மகனாக இருந்தால் வானத்திலே இருக்கட்டும், கீழே வர மாட்டான். அரசரோட மகனாக இல்லைன்னா கீழே விழுந்து மரித்து போவான் அப்படின்னு சொன்ன வேகத்துக்கு என்ன பண்ணிட்டான், அவன் காலை பிடிச்சி சுற்றி மேலே தூக்கி எறிஞ்சிட்டான். வானத்தில் எரிஞ்சால் அவன் அப்படியே வானத்தில் அப்படியே பத்மாசனத்தில் மிதக்கிறான். மொத்த அரசவையும் அப்படியே மிரண்டு போய் பார்க்குது. அரசனுக்கோ ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போது அந்த பையன் பேசுகிறான், பத்மாசனத்தில் மிதந்துக்கிட்டே பேசுகிறான். என் மரியாதைக்குரிய அரசே, நீங்கள் உங்களுக்கு சொந்தமில்லாத மக்களுக்காகவும், ஏன் விலங்குகளும் யானை குதிரை இந்த மாதிரி விலங்குகளுக்கும் நீங்கள் வந்து உணவளித்து நல்ல முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் இரத்த சம்பந்தமான எண்ணெய் வந்து நீங்கள் ஏற்றுக்கிற மனநிலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் சொன்னதும் இவருக்கு கொஞ்சம் மனதில் சுருக்குன்னு தைக்கிது. அவர் சொல்கிறார், வா என் அருகில் வா என் மகனே, என் அருகில் வான்றான். அப்போது மொத்த அவையும் எல்லோருமே அவங்கள நோக்கி கூப்பிட்றாங்க, வா வான்னு. இப்போ இவன் நேராக தந்தையோட கைக்கு போய் உட்காரான். அவர் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு, உன்னை நான் நன்றாக வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு அரசியலை அறிவிக்கிறார். முதல் பட்டத்து ராணி இவள்தான், பட்டத்து இளவரசன் இவன் தான் அப்படின்னு சொல்லி அறிவித்து, அதுக்கப்புறம் இந்த அம்மா அரண்மனையிலே தங்கிடுது. அவன் வந்து சீரும் சிறப்புமாக வளர்க்கப்படுகிறான். சிறிது காலத்தில் மன்னர் இறந்து போகிறார். இவனே பட்டத்துக்கு வருகிறான். பட்டத்துக்கு வரும்போது விறகு வெட்டியின் மகன் தானே, விறகு வெட்டி என்ற பெயரிலேயே முடிசூடி கொள்கிறான். பிறப்பு எதுவாக இருந்தானே, மன்னனா ஒழுங்காக பணி செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. விறகு வெட்டியின் மகன் அப்படின்னு பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டு நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்கிறான். அந்த நல்லாட்சியில் மக்களும் சந்தோஷமும் அமைதியுமாக வாழ்கிறார்கள். இந்த கதையிலிருந்து பொய்யை விட உண்மை வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லோருக்கும் விளங்கும். நன்றி, வணக்கம்.